4வது சங்கீதம். இதுவும் ஆலயம் சம்பந்தப்பட்ட ஒரு சங்கீதம் தான். சரிங்களா? இந்த சங்கீதத்தை சுருக்கமா உங்களோட பகிர்ந்து கொண்டு ஆலயத்திற்கு நம்மளுடைய கடமையை, ஆலயத்திற்கான பணிவிடைகளை நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை நிறைவா சொல்லி முடிச்சிடுறேன். சரிங்களா? சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்துக்கோங்க, அவரு கண்ணாடி போடுறவர். இப்போ எல்லாருமே கண்ணாடி போடுறோம், அவரு கண்ணாடி போடுறவர். அந்த கண்ணாடியை காணும்னு விட்டு தேடுறாரு. கண்ணாடியை காணும்னு தேடிக்கொண்டே இருக்கிறாரு. ஒரு முறை போறாரு, 2வது முறை போறாரு, 3வது முறை போறாரு. அப்புறம் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டேன். கண்ணாடியை காணும் தம்பி அப்படின்னாரு. சரி நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன், கண்ணாடியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் போன உடனே கண்ணாடி எடுத்துகிட்டு வந்தேன். கண்ணாடி கண்ணுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. ஏன் அவர் 3 தடவை போய் கண்ணாடி எடுக்கலைன்னு யோசித்து பார்த்தேன். ஏன் எடுக்கலை? அவருக்கு ஏற்கனவே கண்ணில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் கண்ணாடியே போட்டிருக்கிறாரு. கண்ணாடியை அவர் போய் தேடினாரு எப்படி கிடைக்கும்? புரியுதுங்களா? கண்ணாடியை அவர் போய் தேடக்கூடாது. அவருக்கு கண்ணாடியை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. சில நேரங்களில் ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்னதான் முட்டி மோதினாலும் ஒரு சேனல்னு ஒன்று இருக்குது. இந்த வழியில நீங்க வாங்க, இதுதான் உங்களுக்கு மிக எளிதாக இறைவனது ஆசீர்வாதத்தை பெற்று தருவதற்கு வழி உண்டாக்கும் அப்படின்னு சில சேனல்ஸ் இருக்கு. அப்படி ஒரு முக்கியமான ஸ்தலம் தான் ஆலயம். இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை. அதுல ஒருத்தர் தான் சகேயு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சகேயுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனா சகேயு இருக்கிற உயரத்துக்கு இயேசு கிறிஸ்துவை மிக எளிதாக பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு சகேயுவுக்கு காட்டத்தி மரம் உதவி செய்யும். அப்படிதானே? அவர் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினாரு, இயேசுவை கண்டார். காட்டத்தி மரத்திலே இவர் ஏறி இருப்பதை கண்டவுடன் இயேசு காட்டத்தி மரத்தின் அருகே சகேயுவே இறங்கி மாட்டார். இந்த காட்டத்தி மரம் போனதான் ஆலயம். நமக்கு ஆசை இருக்கும், ஆசீர்வாதம் பெறணுங்கிற எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும். ஆனா வழிமுறை என்னன்னு தெரியாது. காட்டத்தி மரமாக இந்த உலகத்திலே இறைவன் தமது ஆசீர்வாதத்திற்கென்று ஆலயத்தை வைக்கிறார். அப்போ இந்த அவங்களுக்கு ஒரு பஸ்ஸில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த கோடு கோடா போட்டு எந்த வழியில் சென்றால் இந்த சிறுவன் அந்த கடையை அடைவான்னு முன்னாடி போடுவாங்க தெரியுமா? பஸ்ஸுக்கு வழி காட்டுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு வழி காட்டிட்டேன். சரிங்களா? ஆலயம் தான் இஸ் த ஒன்லி பிளேஸ், இஸ் த சென்டர் பிளேஸ். இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கான மையம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த ஆலயத்திலே பணி செய்த ஒரு பணியாளரின் பாடல் தான் இந்த பாடல். நீங்க அந்த பிராக்கெட்ல உள்ளதை வாசிக்கிற கீர்த்தி எனும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட கோராகின் புத்திரர். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த கோராகி யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். கோராகி யார் அப்படின்னா யாருக்காச்சும் தெரியுமா? கோராகி நம்ம சர்ச்சில் உள்ளது கிடையாது. சரிங்களா? நம்ம சர்ச்சு கிடையாது. நம்ம சர்ச்சில் ரொம்ப அழகான பெயர்களாக வச்சிருக்கீங்க. இந்த கோராகு, தாத்தான், அபிராம், அப்படி யாராச்சும் பேர் வச்சிருக்கிறீங்களா? அப்படின்னா இல்லையா? ஏன்னா இந்த பேர்லாம் வைக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இந்த 3 பேர் மோசைக்கு எதிராக நின்னாங்க. நம்ம சர்ச்சில் மோசேன்னு இருக்கிறீங்களா? பக்கத்து சர்ச்சில் இருப்பாங்க கட்டாயமா. ஆனா எந்த சர்ச்சு தோன்றாலும் நீங்க கோராக பார்க்கவே முடியாது. ஏன்னா மோசேயை எதிர்த்து நின்றவர் இந்த கோராக. என்னாகும் 16வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த கோராகின் புத்திரர் மோசேயை எதிர்க்கிறார்கள். மோசேயை எதிர்த்து நீங்கள் மிதமின்றி போகிறீர்கள். நீங்க ஜனங்களுக்குரியவர்களா இல்லை, நீங்க ஜனங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துறீங்க அப்படின்னு மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேருக்கு எதிராக நிற்கிறாங்க. மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேர் யாரு? சகோதர சகோதரிகள். இந்த 3 பேர் இதுல யாரு மூத்தவங்க? மோசே மூத்தவரா? ஆரோன் மூத்தவரா? சரியா சொல்லிருங்க பார்ப்போம். மிரியாம் மூத்தவங்க. சரிங்களா? மிரியாம் ஏன் மூத்தவங்க அப்படின்னா, மிரியாம் மோசேயை நாணல் பெட்டியில வச்சு விடும்போது அதை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி வர்றாங்க இல்லையா? இந்த 3 பேர் தான் கர்த்தருடைய காரியத்தை சபையில முன்னாடி இருந்து செய்யறாங்க.
ஒரு சர்ச்சில் வச்சுக்கோங்களேன், பாஸ்டர் அவர் தான் ஆரோன்னு வச்சுக்கோங்க. பிசி மெம்பர் செக்ரட்டரியோ ஏதோ ஒருத்தர், அவர் தான் யாராக இருப்பார்? மோசையா இருப்பார். ஏன்னா அவர் தான் லீடர். 6 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்கள நடத்துல லீடர் வந்து மோசே. சர்ச்சின்னு எடுத்துக்கிட்டா ஆரோன் தான் புனித பணிகளை செய்கிறது. மிரியாம் தான் செங்கடலை விட்டு அவர்கள் வெளியில் வந்த உடனே பாடலை பாடுவாங்க, பின்பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. அப்போ கொயர் மாஸ்டர். சர்ச்சுனா 3 பேர் இருக்கும் இல்லையா? இந்த 3 ஒரே குடும்பத்தில் இருந்துச்சு. அப்போ பிரச்சனை வருமா வராதா? இந்த கோராகு தாத்தான் அபிராம் போய் எதிர்த்து நிற்கிறாரு. எதிர்த்து நிற்கும்போது அங்கே ஆண்டவர்கிட்ட மோசே சொல்லிட்டாரு, என்னால் முடியலை, இவ்வளவு எதிர்ப்புகளை சமாளித்து என்னால் பணி செய்ய முடியலை, ஏதாவது குறை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணேன் ஆண்டவரே? உடனே கடவுளுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று கோராகி சார்ந்த கூட்டத்தார் எல்லாரையும் அழிப்பதற்கு இறைவன் சித்தம் கொண்டார். பூமி வாயை பிளந்தது. இந்த ஃபர்ஸ்ட் எர்த்குவேக் அங்கதான் நடந்திருக்கு. இதுவரைக்கும் ஜனங்கள் நீரினால் அழிந்து போனார்கள். ஆனால் முதல் முறையாக அங்க பாத்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் வருது. பூமி எதிர்ச்சு, பூமி அவர்களை விழுங்கி போட்டதுன்னு வருது. சரிங்களா? அந்த சீனை கடைசியா சொல்லிடுறேன். கோராகின் கூட்டம் ஒரு புறம், மோசையை சார்ந்தவர்கள் இன்னொரு புறம். இந்த இடத்துல மோசே சொல்லுகிறார், கோராகை சார்ந்தவர்களை அங்கு இருக்கட்டும், ஆனால் கோராகை சாராமல் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எல்லாருமே என் பக்கம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கோராகனுடைய பிள்ளைகள், கோராகனுடைய குடும்பம் எங்க இருந்திருக்கணும்? எங்க இருந்திருக்கணும்? குடும்ப தலைவன் இருக்கிற இடத்துல இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகின்ற சபை பக்கத்துல போய் நிக்கணுமா? எங்க நிக்கணும்? குடும்பத்துக்கு பக்கத்துல தான் போய் நிக்கணும். அப்படி குடும்பத்து பக்கத்துல போய் நின்றாங்கன்னா இந்த சங்கீதம் இல்லை. குடும்பத்து பக்கத்துல போய் அவங்க நின்றுட்டாங்கன்னா இந்த சங்கீதம் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பயந்து தன் தகப்பனார் செய்த துரோகத்திற்கு, தன் தகப்பனார் செய்த அநியாயத்திற்கு துணை நிற்காமல் ஓடி போய் கர்த்தருடைய சபையோடு தங்களை இணைத்துக் கொண்டார். அன்னைக்கு ஒரு பெரிய அழிவு வந்துச்சு. அப்போ கர்த்தரை அண்டிக் கொண்ட கூட்டத்தார் தான் இந்த கோராகு. சரிங்களா? அந்த கோராகின் சந்ததி தான் இந்த பாடலை பாடணும். அப்ப இந்த பாட்டுக்கு ஒரு பின்புலம் பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. கர்த்தரை அண்டிக் கொண்டவர்கள். அப்போ கர்த்தரை அண்டிக் கொண்டவர்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ், கர்த்தரை அண்டிக் கொண்டவர்களுடைய முதல் சாய்ஸ் என்னவாக இருக்கும்? என்ன தெரிவு தெரியுமா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சங்கீதத்தில் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை. அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதுதான் ஆலயம். கர்த்தரை அண்டிக் கொண்டவருடைய முதல் தெரிவு ஆலயம். உங்களுக்கு எது ப்ரையாரிட்டியா இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, முன்னுரிமை நீங்கள் எதற்கு கொடுக்க வேண்டும்? அவர் சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை. தேவனுடைய வாசஸ்தலத்தை அவர் புகழுகிறார். தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த ஆலயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் உங்களுடைய சந்தோஷமாக இருக்கிறதா? கர்த்தரை அண்டிக் கொண்டவர்கள் அவருடைய முதல் முன்னுரிமையை ஆலயத்திற்கு வழங்குவார்கள். அவர்கள் ஆலயத்தை புகழுவார்கள். மத்தேயு 24வது அதிகாரத்தில் இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். மத்தேயு 24ல் முதல் 2 வாக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க, இங்க பாருங்க அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசுவுக்கு தேவாலயத்தை காண்பிக்க சீஷர்கள் மனதாய் இருந்தார்கள், அவரிடத்தில் வந்தார்கள் போட்டிருக்குது.
இயேசு யாரு? இயேசு யாருங்க? இந்த சர்ச்சுக்கு இயேசு யாரு? தலைவர். இயேசுவின் உதவி இல்லாமல் இந்த ஆலயம் கட்டி முடிக்க முடியுமா? இயேசுவின் சித்தம் இல்லாமல் முடியுமா? இப்ப இயேசுவுக்கே ஆலயத்தை காட்டுறதுக்கு வந்திருக்காங்க. இங்க எவ்வளவு முரண் பாருங்களேன். இந்த ஆலயத்தை நீங்க கட்டும் போது முதல்ல அடிக்கல் நாட்டினோடனே என்ன சொல்லியிருப்பீங்க? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் இதுதான். கடவுள் அனுகூலம் பாராவிட்டால், கடவுள் எங்களுடைய முயற்சியை அவர் அனுமதிக்காவிட்டால் எங்கள் முயற்சிகள் எல்லாம் வீணாய் போய்விடும். கடவுள் எங்களுக்கு அனுகூலம் பாராட்டினால்தான் எங்களால் இப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட முடியும். இது நம்ம நம்பிக்கை. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, கடவுளுக்கே போய் காட்டுறாங்களாம். எங்க ஆலயம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னாருங்கிறத நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சில நேரங்களில் நமக்கு என்னன்னா வீண் பெருமைகள் இருக்கு. ஆலயத்தை குறித்த பெருமை இருக்கக்கூடாது, ஆலயத்தை குறித்த சந்தோஷம் இருக்கணும். புரியுதுங்களா? நான் சொன்ன வார்த்தை பெருமை வேற, சந்தோஷம் வேற. இந்த தாவீது, இந்த கோராகின் புத்திரர் பாடிய சங்கீதத்துல இன்பமாய் இருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். எங்க ஆலயம் எவ்வளவு பெரிய ஆலயம் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லல. சாலமோன் கட்டிய ஆலயத்தினுடைய கதவுகள் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? இதுக்கு யாரெல்லாம் வேலை செய்தார்கள் தெரியுமா? அப்படி சொல்லல. அன்புக்குரியவர்களே, ஆலயம் உங்களுடைய மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். முதல் செய்தி, சரிங்களா? இரண்டாவது, அதே பகுதியில அவர் சொல்லுகின்ற அடுத்த செய்தி, மூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கல. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. ஆலயம் அப்படின்னா பொதுவா மக்கள் அமர்ந்திருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அதுக்கப்புறம் பலிபீடம். இந்த 2 ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமா இருக்கும். சில ஆலயங்கள்ல 3 ஸ்டெப்பு இருக்கும். மக்கள் அமர்வதற்கு ஒரு இடம், அதுக்கப்புறம் பாடகர் குழு உட்கார்றதுக்கு மற்றொரு இடம், அதுக்கப்புறம் உன்னத பலிபீடம் முன்னாடி இருக்கும். இப்படி 3 பலிபீடம் இருக்கும். மக்களுக்குள்ள இந்த பலிபீடத்துக்குள்ள ஈஸியா நடந்து வந்துருவாங்களா? இல்லைங்க, நாங்கள் அமெரிக்கன் போர்ட் மிஷன் இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம், இஷ்டத்துக்கு உள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ரொம்ப ஈஸியாக உள்ள வர மாட்டாங்க. அப்படியே பயந்து நடுங்கி அந்த ஆட்டத்துக்குள்ளே போய் நிற்பதற்கு நம்மளை தகுதிப்படுத்தணுங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும். சர்ச்சினா ஒரு புனிதம் வேணுமா இல்லையா? புனிதத்தை எடுத்துட்டீங்கன்னா இது கட்டடம் தானங்க. புனிதம் சேர்ந்தால்தான் ஆலயம். புனிதம் சேரணுமா வேண்டாமா? ஆலயத்துல புனிதம் சேர வேண்டும். புனிதம் இல்லாத எதுவும் வெறும் கட்டடங்கள் தான். அப்போ அதனாலதான் புனிதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது பலிபீடம், இதற்குள்ள ஆயர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், பலிபீடத்துல நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். எங்க பிள்ளை பலிபீடத்துல நின்று ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரர்களா பிள்ளைகளை அர்ப்பணிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இந்த கோராகின் புத்திரர் ஆலயம் முழுக்கவும் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பொறாமை பார்த்துக்கோங்க. எது மேல தெரியுமா? தகைவிலான் குருவிகள் மேலையும் அடைக்கலான் குருவிகள் மேலையும். என்ன அப்படின்னா, அடைக்கலான் குருவி ஆலயத்துடைய எல்லா புறங்களும் சுற்றுகின்றது, பலிபீடத்துல ரொம்ப ஈஸியா சுற்றுது. தகைவிலான் குருவி தன்னுடைய குஞ்சுகளை வைப்பதற்கு ஒரு கூட பலிபீடத்துல வைத்திருக்குது. அது பாருங்க, பலிபீடத்தை அப்படியே ஓன் பண்ணிக்கிச்சு, சொந்தமாக்கிக்கிச்சு. அது பலிபீடங்களை கொண்டாடுது. இவருக்கு பெரிய பொறாமை ஆயிடுச்சு இல்லையா? ஐயோ, நான் எவ்வளவு பணி செய்யறேன், ஆனா என்னால் ஆல்டர்ல போய் பணி செய்ய முடியல. அவருக்கு அவ்வளவு வருத்தம் பார்த்துக்கோங்க, அவ்வளவு மறக்கவலை. இதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே சொல்லிட்டு நல்ல பொறாமையா கெட்ட பொறாமையா? உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் ரெண்டா பிரிச்சுக்கிடுவீங்க, அப்படிதானே?
உடம்புல நமக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு பார்த்துக்கோங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதாச்சும் ஒரு ஜஸ்ட் ஒரு பிளட் ரிப்போர்ட் வந்தாவே ஜெமினியில் சாட்ஜிபிடியில் கொடுத்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப தெரிஞ்சுக்கிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப தெரிஞ்சுக்கிடக்கூடாது, அளவாக தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் நல்ல ஆயுசோட வாழலாம். அல்லேலூயா. அளவு கடந்து தெரிஞ்சுக்கிடக்கூடாது. அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு பார்த்துக்கோங்க. நம்ம பைபிளே போட்டுருக்குது, அதிக படிப்பு பிள்ளைகளுக்கு இந்த வசனம் மட்டும் தெளிவாக தெரியும். எந்த வசனம் தெரியுதோ இல்லையா, பைபிள் படினாலும் படிக்காதுங்க. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்புன்னு மட்டும், அது மட்டும் நல்லா தெரியும். சரியா? அன்புக்குரியவர்களே, இந்த பலிபீடங்களிலே இந்த குருவிகள் இருப்பதை பார்த்து பொறாமை கொள்கிறது. உங்களுக்கு அப்படி பொறாமை வந்திருக்குதா? பொறாமை வந்ததே இல்லையா? பலிபீடத்தை நேசியுங்க. சரிங்களா? இறைவன் பலிபீடத்தில் போய் நிற்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியணும்? இறைவன் நமக்காக பலியானார். புரியுதுங்களா? பலிபீடம் அப்படின்னா கடவுள் நமக்கு பலியானார் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறும் இடம். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. பலிபீடம் அதற்குரிய இடம். சரிங்களா? அப்போ அந்தவருடைய பலிபீடத்தை குறித்த அந்த நல்ல பொறாமை. சரிங்களா? இவருக்கு அப்படி ஒரு பொறாமை இருந்துச்சு பார்த்துக்கோங்க. முதல்ல மகிழ்ச்சி இருந்துச்சு, அடுத்து நல்ல ஒரு வாஞ்சை. பொறாமை நான் சொல்லலை, சரிங்களா? நல்ல ஒரு வாஞ்சை இருக்குது. அப்போ ஆலயத்தை குறித்த வாஞ்சை இருக்கணும். ரெண்டாவது செய்தியை நான் சொல்லிட்டேன். சரிங்களா? வாஞ்சை இருக்கணும். உங்களுக்கு அடிஷனலாக ஒரு சின்ன கதையை நான் சொல்லிடுறேன். ஒரு ஆலயத்தில் 4 அணில் அப்படியே ஆல்டர்லேயே நின்றுக்கிட்டு இருந்துச்சான். இந்த ஆல்டர் பகுதியில் கோபுரங்கள்லாம் புறா இருக்கும் தெரியுமா? புறா இருக்கும். புறா நல்லா இருக்குமா ருசியாக இருக்குமா? ரெண்டும் வேற வேற இல்லையா? நல்லா இருக்குமா ருசியாக இருக்குமானா? நல்லா இருக்குமா? பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா? அது நல்ல பார்ப்பதற்கு இனிமையா, பறக்கிறது அதனுடைய குரல், அது ருசியாக இருக்குமானா? சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்குமா? அப்படி நான் சொல்லலை. ஒரு 4 அணில் பார்க்கணும், அங்கிட்டு இங்கிட்டு அழைச்சிக்கிட்டே இருந்துச்சு. கோவில் குட்டியார் நேராக ஐயர்கிட்ட வந்தார். ஐயர்கிட்ட வந்து, நம்ம சர்ச்சில் ஆலய பணியாளர் இல்லை, ஆலய பணியாளர் ஒருத்தர் போட்டுக்கோங்க, ரொம்ப இனிமையாக இருக்கும். சரியா? ஆலய பணியாளர் வந்து ஐயர்கிட்ட போய் சொன்னார், ஐயா இந்த 4 அணியில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்குது, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரா? ஒன்றும் கிடையாது, வர வாரம் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கு 4 அணிலுக்கும். ஞானஸ்நானம் கொடுத்துட்டா அடுத்த சர்ச்சுக்கே வராது. அந்த அன்புக்குரியவர்களே, பிரதிஷ்டை அன்னைக்கு நீங்கள் இத்தனை பேராக இருந்தீங்க. பேராயர் வந்து இந்த சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணார் இல்லையா? அன்னைக்கு இத்தனை பேர் தான் இருந்தீங்களா? எப்படி உங்களுக்குள்ள இப்படியே ஒரு வருடத்திலே எப்படி ஆலயம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருச்சு? 2வது வருடம், 3வது வருடம், 4வது வருடம் போகும்போது நீங்கள் ஆலய பண்டிகையை கொண்டாடணும்னா நீங்கள் கொஞ்சம் அப்படியே தெற்கு பக்கத்துக்கு போய் பாருங்க. அவங்களுக்கு ஆலய பிரதிஷ்டை தான் பண்டிகை. கிறிஸ்துமஸ் நியூ இயர்லாம் 2வது தான் பார்த்துக்கோங்க. ஆலய பிரதிஷ்டை உங்களுக்கு என்று ஆண்டவர் தந்திருக்கிற ஆலயத்தை கொண்டாட வேண்டும். அதுதான ப்ரையாரிட்டி. இது இல்லைன்னா நீங்க எங்க போய் கூடுவீங்க? அன்புக்குரியவர்களே, ஆலயம் நம்ம வாழ்க்கையிலிருந்து மறைஞ்சுக்கிறார். ஆலயத்தின் மீது வாஞ்சையாக இருக்கு. 2வது செய்தி. சரியா? 3வது 10வது வசனத்தை பாருங்க. 1000 நாளை பார்க்கிலும் 9 பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும். ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் ஆலயத்துக்குள்ள வந்தோடனே சர்ச்சு பூட்டி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. வாசல் படியில் இருந்தோம். காட் பிளஸ் யூ. நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க பார்த்துக்கோங்க. நான் சில நேரங்களில் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த திருமணத்தன்னைக்கெல்லாம் லேட்டாக வருவாங்க. திருமணத்தன்னைக்கெல்லாம் லேட்டாக வருவாங்க. அப்படிதானே? யாராச்சும் குறித்த நேரத்தில் சர்ச்சுக்கு வருவாங்களா? 10 மணின்னு போட்டிருப்பாங்க, ஆனால் 11:30க்கு தான் வந்து சேருவாங்க. நான் நினைப்பேன், ஐயாவுக்கும் ஆலயத்தின் ஆசீர்வாதம் வேணும், ஆலயத்தில் அமர்ந்திருந்தால் ஐயாவுக்கும் ஆசீர்வாதம் இருக்கணுங்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்க, தாமதமாக வருவாங்க. நான் நினச்சிக்கிடுவேன் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வாசல் படியின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டேன். தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் அதையே நான் பெறுகிறேன்.
எங்க ஆல்டரை பார்த்து பொறாமப்பட்டார். ஓகே, ஏதோ நியாயம் இருக்குது, ஏன்னா ஆல்டருக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது. வாசல் படியில் உட்காருவதை நான் தெரிந்து கொள்வேன். சர்ச்சினுடைய ஆல்டர் எவ்வளவு தூரத்துக்கு புனிதமோ சர்ச்சினுடைய அனைத்து பகுதிகளும் முக்கியமான. நம்ப முடியுதா? ஐயா, வாசல் படியில் நான் செருப்பலை கழட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு அது அப்படி தெரியுது. கோராகின் புத்திரருக்கு அப்படி தரல. எனக்கு வாசல் படியில சும்மா போய் உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சாவே சந்தோஷம். அன்புக்குரியவர்கள், உம்மன் சாண்டி அப்படின்னு ஒரு கேரள முதல்வர். இந்த பிரணாய் விஜயனுக்கு முன்னாடி அவர் இருந்தார். ஒரு நாள் அப்படி இதில் பத்திரிகை செய்திகளில் வருது, அதுவும் கிறிஸ்தவ பத்திரிகைகளில் அதிகமாக வருது. உம்மன் சாண்டி அவர்கள் அவர் செல்லுகின்ற ஆலயத்தினுடைய வாசல் படியில் இப்படி உட்கார்ந்துருக்கிறார். பார்த்துருக்கிறீங்களா அந்த ஃபோட்டோவை? ரொம்ப ஃபேமஸானது. அவர் போய் உட்கார்ந்துருக்கிறார். உடனே எல்லா செய்தி ஊடகங்களும் அதை தான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளும் பாருங்களேன், சபாநாயகர் வசனம் சொன்னார், சந்தோஷப்பட்டோம் இல்லையா? நிதியமைச்சர் கையிலேயே பைபிளை வச்சிருக்கிறாரு, சந்தோஷப்படுறோம். இந்த சந்தோஷம் தான் எங்கே கொண்டு போய் நம்மளை சாத்த போகுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்க வேண்டியதுதான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அதுலெல்லாம் மகிமைப்படலை. அந்த உம்மன் சாண்டி அப்படி தரையில் போய் உட்கார்ந்தாரு. இந்த முதலமைச்சர் முழங்கால் போட்டு நடப்பாரு அப்படின்ற வந்துடக்கூடாது, சரியா? அவங்க வர்றாங்க. எலெக்ஷன் டைமில் வேறங்க, எலெக்ஷன் இல்லாமல் ஒரு ஆராதனையில் போய் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸை கூட விட்டுருங்க, வெள்ளிக்கிழமை ஒரு ஆராதனையில் போய் உட்காருவீங்களா? உங்களுக்கு சர்ச்சு சர்வீஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏற்ற இறக்கம் பார்ப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்லாம் உண்டு, பிரதிஷ்ட ஆராதனா உண்டு, கிறிஸ்மஸ்லாம் உண்டு, கூட்டம் அப்படி தானே கூடுது. அன்புக்குரியவர்களே, இவர் சொல்கிறாரு, எனக்கு வாசல் இடம் கிடைச்சா போதும். வாசல் நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அவர் ஆண்டவருடைய ஆலயத்தை எவ்வளவு வாஞ்சித்திருக்கிறார், எவ்வளவு நேசிக்கிறார். இந்த பரிசுத்தமான கூட்டத்தில் நான் ஒருவனாக இருந்தால் போதும். ஏனென்றால் பைபிள் சொல்லுது, இந்த சந்ததியில் இந்த இடத்துல உம்முடைய வாசஸ்தலத்தில் நீர் சேர்த்துக் கொள்பவர்கள் பாக்கியவான்கள். நீர் சேர்த்துக் கொள்பவர்கள். ஆண்டவர் நம்மளை சேர்த்துக்கிட்டாரு, பார்த்துக்கோங்க. ஆண்டவருக்கு நன்றி செய்யணும், சரிங்களா? அப்போ ஆலயத்தை நேசிக்கிறேன். ஆலயம் தான் ஆசீர்வாதத்துக்கான ஒரு நிகழ்ச்சியை சொல்லி முடிச்சிடுறேன். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா, ஏசாயா தீர்க்கதரிசி இருவரது சந்திப்பு சொல்லப்பட்டிருக்கும். எசேக்கியா ராஜா மரண தருவாயில் இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியக்காரர் அவரை போய் சந்திப்பார். எசேக்கியா ராஜா என்ன சொல்லியிருப்பாரு? நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த நோயெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி தானே? அப்படி சொல்லியிருப்பாரு. இவர் போய் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? உம்முடைய வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து. ரொம்ப டீசெண்டாக சொல்லிட்டு வந்துட்டார், சரிங்களா? நல்ல மனுஷன், பார்த்துக்கோங்க. இப்படி தான் பேசணும், சும்மா தடாரடியாக பேசிடக்கூடாது. மேட்ரு சொல்ல விரும்பினது ஒன்று தான், அவர் மறிக்க போகிறார், அதுதான் செய்தி. ஆனால் அப்படியே சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் நமக்கு சொல்லப்படுற ஒரு அழகான வார்த்தைகள். உங்களுடைய வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும். சாகை அவருக்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சா? உடனே நேராக இப்படி திரும்புகிறார், பார்த்துக்கோங்க. அந்த சுவர்புறம் அப்படிங்கிறது ஆலயத்தின் புறம், ஆலயம் இருக்கும் திசை. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முந்தைய நாட்களில் ஆலயம் இருக்கும் திசைகளில் கால் வைத்து படுக்க மாட்டாங்க. நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயம் நடுவாக இருக்கும், வீடுகள் சுற்றி இருக்கும். ஆலயத்துக்கு நேராக கால் வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட். அது சரி தவறுங்கிறதெல்லாம் ரெண்டாவது எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் ஆலயப்புறம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு திசையும் தெரியறது கிடையாது. எந்த பக்கம் படுத்துட்டு இன்னொரு பக்கத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எழும்புவோம். கிழக்கப்படுத்தா மேற்க தான் எழும்புவோம். நம்ம அப்படி மாறிட்டோம், எல்லாமே மாறி போச்சு, பார்த்துக்கோங்க. இங்கே அன்புக்குரியவர்களே, இவன் ஆலயத்தை சுவர்புறமாய் திரும்பி ஜெபிக்கிறான். என்ன ஜெபித்தார்னா, கர்த்தாவே என்னை நினைத்தல், நான் செய்த காரியத்தை நினைத்தல். உடனே இந்த ஏசாயா இந்த செய்தியை சொல்லி வாசல் கதவை தாண்டவில்லை. இறைவன் உடனடியாக ஏசாயாவிடம் பேசுகிறார். என்ன பேசினார் தெரியுமா? ஏசாயா, ஒரு ஜெபம் இப்பொழுது என் சன்னிதானத்திற்கு வந்திருக்கிறது.
அந்த விண்ணப்பம் யாதெனில், இந்த எசேக்கியா ராஜா மனசு அப்படியே உருகி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. போய் அந்த எசேக்கியா ராஜாட்ட சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உனக்கு இறங்குவேன். உடனே இறக்கம், உடனே இறக்கம். உடனே பைபிள்ல சொல்லியிருக்குது, இது ஜெபம், ஜெபத்திற்குரிய பதில். ஓகேவா? ரெண்டே விஷயம்தான். நான் சிவகாசிக்காரன் பார்த்துக்கோங்க. அதனால சிவகாசியில இருக்கிற ஒரு நிலைமையை நான் உங்களுக்கு சொல்றேன். கரெக்டா பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுப்பாங்க. அதே இது பண்டிகை நாட்கள் வந்துருச்சுன்னா இந்த வேலையாட்கள் எஜமான்ட்ட போய் கூலியை மட்டும் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? போனஸ் கேட்பாங்க. போனஸ் கேட்பாங்களா இல்லையா? போனஸ் கேட்பாங்களா? கூலிங்கிறது நீங்க வேலை செஞ்சதற்கான பதில். நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா ஒரு பதில் கிடைச்சிடும். ஜோம் பண்றீங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உனக்கு இறங்குவேன். முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு 15 வருடத்தை கூட்டி தர்றேன், 3ஆம் நாளிலே நீ ஆலயத்துக்கு போவாய். ஆலயத்திற்கு போனால் ஆலயம் உங்களுக்கு போனஸ் வச்சிருக்கு. அல்லேலூயா. நீங்க வீட்டில இருந்து ஜெபம் பண்ணா உங்கள் ஜெபத்திற்குரிய கூலியை பெறுவீர்கள். ஆலயம் வந்தால் போனஸ் பெறுவீங்க. அல்லேலூயா. நல்லா இருக்குதா? அப்போ ஆலயம் ஆசீர்வாதத்தின் இடம். அப்போ ஆலயத்திற்கு வாருங்கள். யாருக்கெல்லாம் போனஸ் வேணும்? போனஸ் வேணும் இல்லையா? போனஸ் இல்லாமலாம் இருக்கவே முடியாது. போனஸ் வேணும். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தை அள்ளி கொடுங்க. சரிங்களா? காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.